ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சார்ஜர் வந்திருக்கு. ஒரு நம்பர் எதுவும் கொடுக்கல. அவர் வந்து கம்பெனிலேருந்து வந்திருக்கு. அவர் பொன்னம்பராதி பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சார்ஜர் தான். இதில் வண்டியில் போட்டோம்னா ஏறுது, அப்படியே கட் ஆயிடுது அப்படின்னாரு. இப்போ நம்ம இதை லைனில் கொடுத்து பார்ப்போம். லைனில் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நம்மளுக்கு மெயின் ஆன் ஆயிடுச்சு, அவுட்புட்டே வேலை செய்யுது. ஆனால் கீழே இருக்க 4 லைட் மட்டும் மாறி மாறி ரெண்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் பால்ட்டு. இதில் நம்ம என்னென்ன மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் தான் இப்போ கழட்டினது. பொன்னம்பராதி பக்கத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருங்க, இதை போட்டு காமிக்கிறேன். நல்லா கொடுத்தாச்சு. நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யுது, ரெண்டுமே வேலை செய்யுது. சரிங்களா? அந்த மேலே 2 லைட்டு, கீழே 2 லைட்டு மாறி மாறி நம்மளுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃபால்ட்டு. இதில் என்னென்ன போயிருக்குங்கிறத நான் பார்த்து அப்படியே சொல்கிறேன். இது ஐசியில் சென்ட்ரு கால் வச்சிட்டேன். ஐசி சென்ட்ரு கால் 485 496. சரிங்களா? அப்போ இந்த ஐசி நல்லா இருக்குது. இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட் வச்சு பார்த்துருவோம். நம்மளுக்கு 0.16. ஓகே, அப்போ இந்த ஐசி நல்லா இருக்குது. அதே போல் இந்த சைடு இதில் இருக்குது. இங்கே சென்ட்ரல் லாஸ்ட்டு 483, 482. இப்போ இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் வச்சுருக்கோம். நம்மளுக்கு பாயிண்ட்டு இதில் நம்மளுக்கு 0.16 வரணும். சரிங்களா? 0.16 இல்லைன்னா 0.15 இல்லைன்னா 0.20, 21 இந்த மாதிரி நம்பர் இதில் வரணும். சரிங்களா? இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் வைக்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் வரல. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த ஐசி ஒன்று வரல. நம்மளுக்கு வந்து இந்த டிவிஎஸ் டயர் இருக்குல்ல, அதையும் பார்ப்போம். இது இங்கே தான் இருக்கும். டிவிஎஸ் டயர் இந்த இடத்துல டிவிஎஸ் டயர் இங்கே வச்சா 0 வருது. அப்போ இந்த ஐசிக்குள்ளே தான் இந்த இது, அதனால் 0 வருது. இந்த இது வந்து இந்த டிவிஎஸ் டயர் இந்த ஐசிக்குள்ளது இங்கே வச்சுட்டு இப்போ அப்படியே இதில் காட்டினோம்னா 0.16. சரிங்களா? முதல்ல இந்த ஐசி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 0.16 வரணும். அது என்னங்கிற ஐசியில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு இந்த ஐசி நல்லா இருக்குது. இந்த ஐசி நல்லா இருக்கனால தான் நம்மளுக்கு 12 வோல்ட் வருது. அவுட்புட்டுக்கு வந்து அடுத்தது வந்து என்னென்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யாது. சென்ட்ரல் லாஸ்ட்டு 66 வருது. அப்போ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. 606. ஓகே, இந்த ஐசி இது டிரான்சிஸ்டர் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வச்சு எடுக்க முடியல. தனி ஃப்ரெண்ட்ஸ்,
செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபில்ட்ரு வந்து அந்த கம்பி வந்து கட் ஆயிடுச்சு. சால்ட்ரிங் வச்சது ஒழுங்கல்ல, கொடன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இதை நான் சால்ட்ரிங்கை வந்து ரெண்டுலேயுமே நல்லா டைட்டாக வச்சுட்டேன். இப்போ நம்ம அப்படியே கரண்டில் கொடுத்து பார்ப்போம். கரண்டில் சொருவியாச்சு. அவுட்புட் வேலை செய்யுது. திரும்ப நம்மளுக்கு அதே ஃபால்ட்டு இருக்குது, சரிங்களா? ஆனால் அந்த ஃபில்ட்ரு வந்து லூஸு கான்டாக்டாக தான் இருந்துச்சு, அதனால் நான் சால்ட்ரி பண்ணியிருக்கேன். ஆனால் அது நம்ம சால்ட்ரி பண்ணதுக்கப்புறமும் இந்த லைட்டு மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வேறு என்ன ஃபால்ட்டுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கரண்ட்டை வேறு இடத்துல இந்த இடத்துல வந்து எரிஞ்சு போயிருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல எரிஞ்சு போயிருக்கு. அதனால் நம்மளுக்கு ஒழுங்காக லைன் வரல. அதுக்கு பதிலாக நான் வெளியில் ஒரு ஜம்பர் வேருக்கு பதில் ஒரு ஜம்பர் வயர் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் பெரிய வயராகவே நான் போட்டிருக்கேன். இங்கேருந்து இங்கே எடுத்துருக்கேன். இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் சார்ஜரை. கரில் கொடுக்க போகிறேன். கரில் கொடுத்தாச்சு. அவுட்புட் வேலை செய்யுது. அதே ஃபால்ட்டு தான் திரும்ப இருக்குது, சரிங்களா? ஃபால்ட்டு இன்னும் சரியாகலை. சரி, அடுத்தது வேறு எதாவது போயிருக்கான்னு பார்ப்போம். பாட்டவங்க சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து என்னென்னா அந்த டிவிஎஸ் டயர் ஒன்று போயிருந்துச்சு. அந்த டிவிஎஸ் டயர் மாற்றிருக்கேன். அந்த கம்பி கூட நான் கட் பண்ணாமே வச்சுருக்கேன். டிவிஎஸ் டயர் ஒரு சைடு மட்டும் போயிருக்கு. இப்போ இதை நம்ம லைனில் கொடுத்து பார்ப்போம். லைனில் கொடுத்தாச்சு. அவுட்புட் வேலை செய்யுது. அந்த லைட்டு நம்மளுக்கு மாறி மாறி எரியலை, சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம வண்டியிலேயே அப்படியே போட்டு பார்த்துருவோம். அப்போ நம்மளுக்கு இப்போ இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க, நம்ம வண்டியிலே கொண்டு போய் போட்டு பார்த்துவோம். இதுதான் நம்ம கம்பெனி வண்டி, ஆம்பியர் கம்பெனி, 60 வோல்ட்டுக்குள்ளது. இப்போ நம்ம இதில் கொடுத்தாச்சு, நம்ம வண்டியில் கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம போட்டு பார்க்க போகிறோம். போட்டாச்சு. நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யுது. மெயினும் ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட்டு லைட் எரியுது. நம்மளுக்கு ஃபேன் ஓடணும். நம்மளுக்கு சார்ஜ் ஆயிடுச்சு, அந்த பச்சை லைட் எரியணும். இப்போ நம்மளுக்கு ஃபேனு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அந்த லைட்டும் 4 லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இப்போ சார்ஜரு ஏறுது. ஏன்னா நான் டெய்லியும் ஃபுல்லாக போட்டு தான் வண்டியை கொண்டுட்டு வருவேன். அதனால் நம்மளுக்கு லாஸ்ட் பாயிண்ட் ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சார்ஜ் எதாவது வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.